ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான பிச்சு போட்ட நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் லஞ்ச் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வாங்கியிருந்தோம். 2 நாட்டுக்கோழி, அதில் வந்துட்டு கொஞ்சமாக நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வந்துட்டு நாட்டுக்கோழி வறுவல், அப்புறம் அந்த நாட்டுக்கோழி பிச்சு போட்டது, இது எல்லாமே செஞ்சாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது எல்லாமே. இந்த வீடியோவில் இந்த நாட்டுக்கோழி பிச்சு போட்டது எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் அந்த சிக்கன் எடுத்து இங்கே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். நான் இந்த நாட்டுக்கோழி வெட்டுறவங்கள்ட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த பின்னாடி இருக்கிற அந்த கால் பகுதியை அப்படியே முழுசாக வைக்க சொல்லிட்டேன். அதை மட்டும் போட்டு நம்ம இந்த நாட்டுக்கோழி பிச்சு போட்டது செஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதனால் இந்த 2 கோழிலையும் இருக்கிற அந்த பின்னாடி பக்கம் கால் அப்படியே இந்த பாருங்கள் முழுசாக இதை கட் பண்ணி அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நம்ம அந்த கோழிக்கறியை நல்லா கழுவியாச்சு. இந்த 2 4 கால் அந்த லெக் பீஸ் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இதை வந்துட்டு நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சு, நம்ம மண் சட்டியில் வச்சும் வேக வச்சு செய்யலாம். குக்கரில் வச்சோன்னா சீக்கிரம் நமக்கு வேலை முடியும். அதனால் நான் இந்த கால் பகுதியை அப்படியே எடுத்து குக்கரில் வச்சிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ கிட்ட இருக்கும் நமக்கு கறியோட அளவு. அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட சின்ன வெங்காயம், நல்லா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் முறித்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். 3 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே இன்னும் 2-3 ஸ்பைசஸ், இந்த பூவு இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் நல்லா 1 டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இப்படியே வேக வச்சிடலாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம். கரெக்டாக அந்த சிக்கன் மூழ்கி வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப கிரேவி மாதிரி வைக்க போகிறதில்ல, அதனால் வந்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஓரளவுக்கு இந்த சிக்கன் பீஸ் எல்லாம் வேகும், நமக்கு இந்த அளவே போதும். இப்போ இதை நம்ம அப்படியே மூடி வேக வச்சிடலாம். இப்போ இதை எடுத்து நான் ஸ்டவ்வில் வச்சிடுறேன். 5 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஏர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் இருக்க அந்த சிக்கன் பீஸை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு நம்ம அதில் இருக்கிற அந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் தனியாக அப்படியே பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. ரொம்பவே நல்லா வெந்துருச்சு நமக்கு. இப்போ அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை நம்ம அழகாக சூப்பாக ரெடி பண்ணி குடிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இப்போ சமைக்கிறதுக்குள்ளே குழந்தைங்களுக்கு பசிக்கிறதுக்கு அந்த சூப் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணேன்னா, இதை ஆறுறதுக்குள்ளே அந்த வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொஞ்சமாக சூப் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். மீறி வந்துட்டு ஒரு கிளாஸ் கிட்ட நமக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த தண்ணி இருக்கட்டும், அதை வந்துட்டு நம்ம இது செய்யும்போது அது கூட எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி அதில் இருக்கிற அந்த ஃப்ளஷெல்லாம் தனியாக அப்படியே எடுத்துடுறேன். ஃப்ளஷெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தாளிக்கும் போது வெறும் ஃப்ளஷை போட்டு கூட செய்யலாம், இல்லை இந்த எலும்போடையே சேர்த்து செய்யலாம். இந்த எலும்போடு சேர்த்து செய்யலாம் நம்ம. ஏன்னா இது வந்து நாட்டுக்கோழி, நல்லா அந்த எலும்பெல்லாம் கடித்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அது உள்ளே தான் அந்த சாரெல்லாம் நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எலும்பு வந்துட்டு நமக்கு நல்லா வெந்ததுனால, அதனால் எலும்பை தூக்கி போடாமல் அதையும் சேர்த்து நீங்கள் அப்படியே தாளிச்சிக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீட்டாக, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா 2-3 கொத்து கருவேப்பிலை இலை அதையும் சேர்த்து நல்லா இந்த ஆயிலில் அப்படியே வதங்க விடலாம். வெங்காயம் பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம பிச்சு வச்சுருக்க அந்த கோழிக்கறியை எடுத்து அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். அந்த எலும்பு, அந்த ஃப்ளஷ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள்,
1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், நான் அந்த வேக வச்ச தண்ணி அதில் நிறைய சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருந்தோம். அந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் அது எல்லாத்தோடையும் சேர்த்து அப்படியே இந்த தண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு போதுமானு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கறி வேக வைக்கும்போது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மிளகாய் தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு தேவைப்படும். அதனால் செக் பண்ணிவிட்டு தேவைப்படுற அளவுக்கு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அதனால் இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் நாங்கள் உப்பு சேர்த்துட்டு திரும்ப மூடி வச்சிடுறேன். ஒரு செகண்ட் மட்டும் மூடி வச்சுக்கலாம். அப்புறம் திறந்து வச்சிடலாம். நமக்கு தண்ணி நல்லா கொதித்து அந்த மிளகாய் தூள், மல்லித்தூள் வாசம் மட்டும் போகிற அளவுக்கு கொதிச்சா போதும். சிக்கன் வந்து நமக்கு நல்லாவே வெந்துருச்சு. அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 1 நிமிஷத்துலேயே டக்குன்னு நமக்கு அந்த தண்ணி சுண்டிரும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம அப்படியே கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல வாசமான இந்த நாட்டுக்கோழி பிச்சு போட்டது அழகாக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ஒரு டைம் நாட்டுக்கோழி வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.